கர்நாடக மாநிலம் ಕೋಲಾರ ತಂಗವಯಲಿல் ತಾಯ್ಮொழி ದಿನத்தை ವಿಮರ್ಶೆಯಾಗಿ ಕೊಂಡಾಡಿ ಕೊಂಡಿರುக்கிறோம். ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಹಾಗೂ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಹಲವಾರು ಭಾಷೆಗಳಿವೆ. ಆ ಹಲವಾರು ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಅವರವರ ಮಾತೃಭಾಷೆಗೆ ಹೆಚ್ಚಿನ ಆದ್ಯತೆಯನ್ನ ನೀಡಲಾಗುತ್ತದೆ. ಮಾತೃಭಾಷೆ ಅಂದ್ರೆ ಮಗು ತನ್ನ ತಾಯಿಯ ಗರ್ಭದಿಂದ ಜನಿಸಿದಾಗ ಅಮ್ಮ ಅಂತ ಕರೆಯೋದೆ ಮಾತೃಭಾಷೆ. எம்ஏஎல்எம் தமிழ் பள்ளியிலிருந்து நாங்கள் இந்த உலக தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம். உலகத்தில் அநேக மொழிகள் இருந்தாலும் கூட தமிழ் மொழி என்பது மிகவும் சிறப்பான ஒரு மொழி. எல்லா மொழிகளை காட்டிலும் இன்று உலக தாய்மொழி நாள். இந்த உலக தாய்மொழி நாளானது கிழக்கு வங்காளத்திலே நடந்த ஒரு புரட்சியின் விளைவாகவே முதற்கண் உங்கள் அனைவருக்கும் உலக தாய்மொழி தினத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்கூல்ல நம்ம பேசுறது இந்த தாய்மொழி தினத்தை இங்க கொண்டாடுறது ரொம்ப 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 சந்தோஷம். ஏன் இந்த ஸ்கூல்னா இது மில்லினியம் ஸ்கூல், MELM ஸ்கூல். இது அனைவருக்கும் வணக்கம். இன்று 21 பிப்ரவரி 2026. இந்த நாள் உலக தாய்மொழி தினமாக உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதே போல் கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயலில் இருக்கின்ற நாம் பள்ளிக்கூட ஆசிரியர்கள், நிர்வாகினர் மற்றும் உலகத்தமிழ் கழகத்தின் சார்பாக தாய்மொழி தினத்தை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ சமுதாயத்தில் சமதர்ம சமுதாயம் படைக்க கல்வி அவசியம். அந்த கல்விக்கு மொழி அவசியம். ஒரு மனித நாகரீகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் ஆகியவை நின்று நிலைத்து அவர்கள் செழுமையாக வாழ மொழியே காரணம். அதற்கு முதலாக தாய்மொழியே காரணம். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று சொல்வார்கள் தமிழை. தமிழும் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் மற்ற அனைத்து மொழிகளும் கூட அவரவர்கள் தாய்மொழியிலே கல்வி கற்றால் அவருடைய எதிர்காலம் சிறக்கும் என்பது உலக தமிழ் கழகத்தினுடைய குறிக்கோளாகும். ஏனென்று சொன்னால், ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு முன்பு 500 600 சொற்களை வீட்டில் கற்றுக்கொள்கிறது. அந்த சொற்கள் அதனுடைய தாய்மொழியில் கற்றுக்கின்ற சொற்களே. அந்த சொற்களையே பள்ளிக்கூடத்தில் பாடமாக படிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த மொழியை கற்றுத்தேர்ந்து அறிவாளிகளாக, சிறந்த மாணாக்கர்களாக சிறந்து விளங்க காரணமாக இருக்கிறது. கன்னட தாய்மொழியாக கொண்ட குழந்தைகள் பல்வேறு மொழிகளை கற்றாலும் கன்னட மொழியிலே அவர்கள் ஆரம்ப கல்வியை கற்றால் அந்த கன்னட சமுதாயம் சிறக்கும். தாய்மொழியை, தமிழை தாய்மொழியாக கொண்ட குழந்தைகள் ஆரம்ப கல்வியை தமிழில் கற்றால் அவர்களுடைய எதிர்காலமும் கல்வி நிலையும் உயரும், நாடு உயரும். இதே போலதான் உலகில் எல்லா மொழிகளுக்கும் கலாச்சாரம் இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, பழக்க வழக்கம் இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் ஒரு இலக்கியம் இருக்கிறது. அந்த இலக்கியத்தை கற்று உணர்ந்து அவர்கள் எதிர்கால இந்தியாவை ஒரு சிறப்பான ஒரு நாடாகவும் மக்கள் வாழ்வாங்கு வாழ இந்த தாய்மொழி மிக மிக அவசியம். தாய்மொழி கல்வி அடிப்படையில மிக மிக அவசியம் என்று ஆரம்ப கால இந்திய அரசியல் சட்டம் கூட கூறுகிறது. ஆட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தில் கூட எல்லாருக்கும் படிப்பதற்கும், படிப்பதை பிறருக்கு சொல்வதற்கும், பேசுவதற்கும், எழுதுவதற்கும் அடிப்படையிலே அவர் அதிகாரத்தை, உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆகவே தாய்மொழி கல்வி அவசியம். எந்த மொழியாக இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய தாய்மொழியிலே ஆரம்ப கல்வியை கற்று அதன் பிறகு பல மொழிகளை கற்றுத் தேர்ந்து சமுதாயத்தில் சிறக்க வேண்டும் என்பது மீண்டும் ஒருமுறை உலக தமிழ் கழகத்தினுடைய குறிக்கோள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தாய்மொழி, வாழ்க தாய்மொழி கல்வி, வாழ்க தாய்மொழಿ. நன்றி. ಶಾಲೆಯ ವ್ಯವಸ್ಥಾಪಕರೇ, ಆಗಮಿಸಿರುವಂತಹ ಅತಿಥಿಗಳೇ ಹಾಗೂ ನನ್ನ ಸಹೋದ್ಯೋಗಿಗಳೇ, ಈ ದಿವಸ ನಾವು ಮಾತೃಭಾಷೆಯ ಬಗ್ಗೆ ಹಲವಾರು ವಿಷಯಗಳನ್ನ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಮಾತೃಭಾಷೆ ಅಂದ್ರೆ ಮಗು ತನ್ನ ತಾಯಿಯ ಗರ್ಭದಿಂದ ಜನಿಸಿದಾಗ ಅಮ್ಮ ಅಂತ ಕರೆಯೋದೆ ಮಾತೃಭಾಷೆ. ಆ ಮಾತೃಭಾಷೆಯಿಂದ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಹಾಗೂ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಹಲವಾರು ಭಾಷೆಗಳಿವೆ. ಆ ಹಲವಾರು ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಅವರವರ ಮಾತೃಭಾಷೆಗೆ ಹೆಚ್ಚಿನ ಆದ್ಯತೆಯನ್ನ ನೀಡಲಾಗುತ್ತದೆ.
ಅದೇ ತರಹ ಇವತ್ತು ನಮ್ಮ ಶಾಲೆ ತಮಿಳು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಆಗಿರುವುದರಿಂದ ಇಲ್ಲಿ ಸಾವಿರಾರು ಮಕ್ಕಳು ಈ ಒಂದು ಭಾಷೆಯನ್ನ ಕಲಿತು ಬೇರೆ ಬೇರೆ ಕೆಲಸಗಳಿಗೆ ಹೋಗಿ ಆಗಮಿಸಿ ಅಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಅಭ್ಯಾಸವನ್ನ ಮಾಡಿದಂತಹ ನಮ್ಮ ಶಾಲೆಗೆ ಹೆಚ್ಚಿನ ಕೀರ್ತಿಯನ್ನು ಈ ತಮಿಳು ಭಾಷೆ ಶಾಲೆಯಾಗಿ ಪರಿವರ್ತನೆ ಆಗಿರುವುದರಿಂದ ನಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ತುಂಬಾ ಸಂತೋಷವನ್ನ ನೀಡ್ತಾ ಇದೆ. ಈ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ತಮಿಳು, ಕನ್ನಡ, ಇಂಗ್ಲಿಷು, ಉರ್ದು ಇನ್ನು ನಾನಾ ಭಾಷೆಗಳ ಇರುವಂತಹ ಜನರು ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಆ ಒಂದು ಎಲ್ಲಾ ಭಾಷೆಗಳಿಗೂ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ನೀಡಬೇಕು. ಅವರವರ ಮಾತೃಭಾಷೆಯಲ್ಲಿ ಅವರವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕಲಿತರೆ ಮುಂದೆ ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಅನುಕೂಲವಾಗುತ್ತದೆ. ಅವರ ಮಾತೃಭಾಷೆಯೇ ಅವರಿಗೆ ಮುಖ್ಯ ಅನಿಸುತ್ತೆ. 1ನೇ ತರಗತಿಯಿಂದ 4ನೇ ತರಗತಿವರೆಗೂ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳು ಮಾತೃಭಾಷೆಯಲ್ಲೇ ಮುಂದುವರೆದ್ರೆ ಅವರವರ ಮಾತೃಭಾಷೆಗಳಿಗೆ ಹೆಚ್ಚಿನ ಆದ್ಯತೆಯನ್ನ ನೀಡಿ ಅವರು ಒಳ್ಳೆ ಉತ್ತಮ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಮುಂದುವರೆಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ಅದೇ ತರಹ ಇವತ್ತು ತಮಿಳು ಮಾತೃಭಾಷೆಯ ದಿನ ಆಗಿರುವುದರಿಂದ ಎಲ್ಲರೂ ಈ ತಮಿಳಿಗೆ ಆದ್ಯತೆಯನ್ನು ನೀಡುವ ತರನೇ ಕನ್ನಡ ಭಾಷೆಗೂ ಹಾಗೂ ಇನ್ನು ಉಳಿದ ಎಲ್ಲಾ ಭಾಷೆಗಳಿಗೂ ಆದ್ಯತೆಯನ್ನು ನೀಡಬೇಕೆಂದು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. வணக்கம். MELM தமிழ் பள்ளியிலிருந்து நாங்கள் இந்த உலக தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த நாள் உலக மொழி நாள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருந்தது. இந்நாளிலே பெற்ற தாயும் நாம் கற்ற மொழியும் ஒன்றாக நாம் இருப்பதில் நிச்சயம் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய தாய்மொழியில் கற்க வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது, கற்று போதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே இந்த தமிழ் பள்ளியில் இருந்து உலக மொழி நாளை கொண்டாடுகின்ற நாம் தகவலிலே இருக்கின்ற ரெண்டு தமிழ் பள்ளிகள் தான் உள்ளது. அதில் சிறப்பு மிக்க தமிழ் பள்ளி MELM பள்ளி என்பதில் கூறிக்கொள்ளலே மிக சிறப்பாக நாங்கள் சொல்ல பெருமைப்படுகின்றோம். இந்த நாளில் உலகத் தமிழ் கழகம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தங்கவழியை நடத்தி தமிழுக்குள்ள பெருமையும் தாய்மொழிக்குள்ள அந்த ஒரு உரிமையும் அந்த பாசத்தையும் கொடுப்பதனால் எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் தங்கவேல் தமிழ் மக்கள் மொழி மக்கள் எம்மொழி இருந்தாலும் நம்மொழியே என கூறி அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்நாளிலே வாழ்த்துக்களும் வணக்கமும். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு மகத்தான ஒரு நாள். உலகத்தில் அநேக மொழிகள் இருந்தாலும் கூட தமிழ் மொழி என்பது மிகவும் சிறப்பான ஒரு மொழி. எல்லா மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழி மிகவும் எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கிறபடியால் அந்த தாய்மொழியாக தமிழ் மொழி மிக எளிதில் கற்கக்கூடிய ஒரு மொழி. அதை சார்ந்து வாழ்கின்ற மொழிகள் கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளும் கூட தமிழ் மொழியை சார்ந்துதான் அது வாழ்கின்றது. ஆகவே தமிழ் இலக்கணத்திற்கு பல அற்புதங்கள் உண்டு. தமிழ் இலக்கியத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறள்கள் தமிழில் எழுதப்பட்ட நாள் இந்த நாள் உலகத்தின் தமிழ் திருநாள். இந்த தமிழ் உலகத்தில் தோன்றிய இந்த நாள் இது மிகவும் முக்கியமான ஒரு நாள். அநேக மொழிகளை காட்டிலும் தாய்மொழி தமிழ் மொழி என்பது சிறப்பானது, அது வரவேற்கத்தக்கது. இந்த நாளில் அந்த தமிழை கொண்டாடுவதில் நாங்கள் மிகவும் பெருமையாக கொள்ளுகிறோம். இந்த பெருமை உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். கூட்டம் சிறிதாக இருக்குமானால் ஆனால் மொழி மிகவும் பெரிதானது. இந்த தாய்மொழி தமிழ் மொழி என்பது உலகத்திலே மிக சிறப்பு வாய்ந்த மொழி. உலகெங்கும் எல்லா நாடுகளிலும் கூட தமிழ் மொழி இல்லாத இந்நாடே இருக்க முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன். எல்லா இடங்களிலும் இந்த தமிழ் மொழியானது வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த தமிழ் மொழியானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள் மிகவும் ஒரு சிறப்பான நாள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே வாய்ப்பளித்த அன்பு உலக தமிழ் தினத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழினம், வாழ்க பாவாணர் புகழ். இன்று உலக தாய்மொழி நாள். இந்த உலக தாய்மொழி நாளானது கிழக்கு வங்காளத்திலே நடந்த ஒரு புரட்சியின் விளைவாகவே இந்த நாள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நாள் உருது மொழியின்
ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பாக அங்கே நடந்த மாணவர்களுடைய கிளர்ச்சியினாலும் அந்த மக்களுடைய போராட்டத்தினாலும் அது முறியடிக்கப்பட்டு, அந்த எதிர்ப்பு முறியடிக்கப்பட்டு அந்த நாள் இந்த உலகெங்கும் உள்ள தாய்மொழி பற்றாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டு, அடுத்தது ஐநாவும் அதற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இன்று உலகெங்கும் இந்த உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தங்கவயலில் குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு முன் 50க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இயங்கி வந்து கொண்டிருந்தன. அது படிப்படியாக இன்று மூடப்பட்டு அது ஆங்கில வழி கல்வியாக மாற்றப்பட்டு, தாய்மொழியான கன்னடமும் இல்லாமல், தாய்மொழியான தமிழும் இல்லாமல், தாய்மொழியான தெலுங்கும் இல்லாமல், தாய்மொழியான மலையாளமும் இல்லாமல், அல்லது இந்திய மொழிகளும் இல்லாமல் இன்று ஆங்கிலம் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த நிலை நீடித்தால், ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழியும். எனவே நாம் ஏதோ தமிழுக்காக வாதாடுகிறோம் என்பதை விட, இல்லை கன்னடத்திற்காக வாதாடுகிறோம் என்பதை விட, இல்லை அந்தந்த தாய்மொழிக்காக வாதாடுகிறோம் என்பதை விட, அந்த ஒவ்வொரு இனத்திற்கும் அந்த மொழி அவசியம். அந்த மொழி உயிரோடு இருந்தால்தான் அந்த இனம் வந்து அழிவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றப்படும். எனவே இந்த தங்கவயலில் தற்பொழுது இருக்கக்கூடிய 2 தமிழ் பள்ளிகள் தான். ஒன்று MELM தமிழ் பள்ளி, அடுத்தது அரசு தமிழ் வழி கல்வி ஆரம்ப தொடக்கப்பள்ளி கெனடிஸ். இந்த 2 பள்ளிகளும் தான் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே போல கன்னட வழியிலும் இங்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது. எல்லாமே ஆங்கிலமயமாகிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்பது இல்லை, ஆனால் தாய்மொழியும் அதோடு சேர்த்து நாம் படிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதுதான் நம் பாவாணர் கண்ட கனவும் கூட. எனவே இந்த உலக தாய்மொழி நாளில் நாம் இங்கு கூடியிருக்கின்ற அனைவரும் ஒரு சபதம் ஏற்போம். அவரவர் தாய்மொழியை முடிந்த வரையில் வீட்டில், அடுத்தது பள்ளியில், அதே போல சமூகத்தில் புழங்கும் பொழுதும் கூட அவரவர் தாய்மொழியிலே பேச வேண்டும் என்று என் சார்பாகவும் உலக தமிழ் கழகத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வருகிற கல்வியாண்டில் முடிந்த அளவு படிப்படியாக தங்களுடைய தாய்மொழியை, அதாவது குறிப்பாக தங்கவேல் இருக்கும்போது தமிழ், கன்னடம், இந்த மாதிரி பல மொழிகள் தாய்மொழிகள் இருக்கிறது. அவரவர் தாய்மொழியில் அவரவர்கள் முதல் பாடமாக எடுத்து படிக்க வேண்டும் என்று என்னுடைய சார்பாகவும் உலக தமிழ் கழகத்தின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் உங்கள் அனைவருக்கும் உலக தாய்மொழி தினத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மொழியின் ஒரு முக்கியத்துவத்தை எனக்கு முன்பு பேசிய அனைத்து நண்பர்களும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக இந்த பள்ளியின் மேலாளராக இருக்கும் எட்வின் ஐயா அவர்களும் சிறப்பாக பேசியிருக்கார்கள். அதற்கு அடுத்து இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கும் திருவாட்டி பர்வதம்மா அவர்களும் கன்னடத்தின் பேசி கன்னட மொழியின் சிறப்புகளையும், கன்னடத்தை தாய்மையாக கொண்டவர் கன்னடத்தை படிக்க வேண்டும் என்பதையும் அவர் உறுதியாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக நமது HM லாவண்யா அவர்களும் ஆங்கிலத்தில் பேசி சிறப்பாக அந்த தாய்மொழியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய உலக தமிழ் கழகத்தின் சிறந்த சொற்பொழிவாளரான நம்முடைய வெற்றிவேந்தன் ஐயா அவர்களும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தாய்மொழியின் பின்புலத்தையும், தாய்மொழியின் வளர்ச்சியையும், தாய்மொழியின் சிறப்பையும் மிகவும் அழுத்த திருத்தமாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாமல் உலக தமிழ் கழகத்தின் இணை பொதுச் செயலாளருக்கும் துரைசெல்வன் அவர்களுக்கும், உலக தமிழ் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளருக்கும் நம்முடைய தமிழ் திரு இளஞ்செயன் அவர்களுக்கும், இளம் கதிரன் அவர்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான கூட்டத்தில் நண்பர் விக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தரை மிகவும் ஆழமாகவும் ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார்கள். பொதுவாக நாம் பார்த்தோமானால் தாய்மொழியின் சிறப்பினை வேரூன்றி ஒவ்வொருத்தரும் அறிவித்திருக்கிறார்கள். அதை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த அருமையான ஒரு கூட்டத்திற்கு பொறுமையாக இருந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும்
ஆசிரியர் பெருமக்களுக்கும் மேலாளர் எட்வின் ஐயா அவர்களுக்கும் உலக தமிழ் கழகத்தின் பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த கூட்டம் முடிவடைகிறது. தாய்மொழி தினம் வாழ்க! தாய்மொழி தினம் வாழ்க! தாய்மொழி தினம் வாழ்க! தாய்மொழி தினம் வாழ்க! அப்படியே ஐயா நீங்க போட்டோல இல்ல. ஸ்டார்ட்டா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம பேசுறது, இந்த தாய்மொழி தினத்தை இங்க கொண்டாடுறது ரொம்ப 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 சந்தோஷம். ஏன் இந்த ஸ்கூல்னா, இது மில்லினியம் ஸ்கூல், MELM ஸ்கூல். இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஸ்கூல். மிக காலமா இது நடந்துட்டு வருது. இங்க படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க. ஆனா இன்றைய நிலைமை பார்த்தா இந்த தாய்மொழி இங்க இருக்க இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த அட்மிஷனும் இதுவும் குறைஞ்சிட்டே வருது. ஆனாலும் நம்ம ஹெட்மாஸ்டர் எட்வின் ஐயா வந்து இந்த ஸ்கூல்ல விட்டு கொடுக்காம இது சிறப்பா நடத்திட்டு வராங்க. சில காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த கோலார் தங்கவயல் இது முழுமையாவே வந்து ஒரு தமிழோட இதுலதான் வந்தது. இங்க படிச்சவர்களும் எல்லாருமே வந்து அவங்க தாய்மொழி தமிழை தான் படிச்சாங்க. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, மற்ற இடத்துல வந்து கல்வியே இல்லாத காலத்துல, அவங்க படிப்பு இல்லாத காலத்துல இங்கெல்லாம் வந்து பல பட்டதாரிகள் உருவானாங்க. அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு கோலார் தங்கவயல் வந்து இன்னைக்கு இது பார்த்தோம்னா மற்ற இடங்கள்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப பின்தங்கி போயிட்டோம். அது ஏன் காரணம்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே நம்ம தாய்மொழியில படிக்கிறத வந்து நம்ம நிறுத்திட்டு வரோம். தாய்மொழி குழந்தைங்களுக்கு படிக்கலைன்னா அவங்க இந்த சிந்திக்கும் திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அவங்களால பெரிதா சிந்திச்சு எந்த ஒரு இதுவும் வந்து பண்ண முடியாது. மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் பண்ண முடியும். மற்றவங்க நீ என்ன வேலை சொன்னாங்களோ அது ஆங்கிலத்துல அவங்க கம்ப்யூட்டரோ இல்லை இதுவோ அவங்க பண்ணிட்டு இது பண்ண முடியும். தவிர ஒரு அடுத்த லெவல் அந்த ஒரு சிறப்பான அந்த ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமே மாற்ற ஒரு திறன் வந்து இவங்களுக்கு வராது. ஆனா வந்து இப்போ இந்த நம்ம என்ன முயற்சி எடுத்துருக்கோம்னா, இந்த MELM பள்ளியில இன்னும் நம்ம மாணவர்களை அதிகமா சேர்க்கிற நம்ம முயற்சியில நம்ம இறங்கியிருக்கோம். பெற்றோர்களுக்கு நான் இப்போ என்ன சொல்றேன்னா, நம்ம இந்த MELM வந்து இந்த ST பிளாக் இந்த கார்னர்ல தான் இருக்கு. நம்ம லூத்ரன் சர்ச் பக்கத்துல தான் இருக்கு. இதை சுத்தி இருக்கிற வட்டாரங்கள், நம்ம கேஞ்சஸ் பிளாக்கா இருக்கட்டும், நம்ம ST பிளாக்கா இருக்கட்டும், நம்ம ET பிளாக்கா இருக்கட்டும், நம்ம சல்டானா சர்க்கிளா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம சிவராஜ் காலனியா இருக்கட்டும், அம்பேத்கர் நகரா இருக்கட்டும், நம்ம சஞ்சய் காந்தி நகரா இருக்கட்டும், இதுல இருக்கிற குழந்தைங்களை இங்க வந்து சேர்க்கணும். இல்ல இது தமிழ் ஸ்கூல்ல நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இங்க வெறும் தமிழ் மட்டும் சொல்லி கொடுக்கல. இங்க முதல் மொழி தமிழா இருக்கு, இரண்டாவது மொழி கன்னடமா இருக்கு, மூன்றாவது மொழி ஆங்கிலமா இருக்கு. நீங்க கத்துக்க நினைக்கிற அத்தனை மொழியும் இங்க இருக்கு. மற்ற எல்லாமே இங்க சிறப்பா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பள்ளியில வந்து எல்லா பெற்றோர்களும் வந்து இங்க சேருங்க. நம்ம தமிழ் மொழியை நம்ம தான் இது பண்ணணும். ஒண்ணு நினைச்சு பாருங்க, உங்க தாய்மொழியை நீங்க காப்பாத்தாத விட்டீங்கன்னா, உங்க தாய்மொழியை உங்களால தக்க வச்சுக்காம விட்டீங்கன்னா நீங்க வேற என்னத்தை சாதிச்சிட போறீங்க? அதனால நம்ம இந்த தாய்மொழியை காப்போம், இந்த ஸ்கூல்களை காப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Today, February 21st, the entire world celebrating the Mother Tongue Day. In 1947, Pakistan got freedom from British. At the same time, they forced the East Bengal people to learn Urdu. But East Bengal people belongs to Bengali. They fought for the mother tongue. At last, after giving thousands of lives killed in the riot, they got freedom and they start studying in their mother tongue Urdu. Hence, UNESCO internationally accepted the day, that is today February 21st, as a World International Mother Tongue Day. The reason for the Mother Tongue Day is all the children from the womb, after the 6 months in the womb, up to going to the school, they are learning number of mother tongue words. If they study the same language in the school,
they will become very bright and intelligent student. The countries like Europe, America, China, Japan, like that number of countries are becoming economically, politically, scientifically very well and living in the top level because all the people are studied in their mother tongue only. Thomas Alva Edison invented 1090, more than 1090 scientific invention. He studied in his mother tongue. Mother tongue is very, very important to develop their culture, heredity, norms, customs, and their future life. Without mother tongue, if they study in any other language, basically their thinking capacity, that innovating thinking will not develop. That is the reason, whatever the language, the child must study in their mother tongue at least up to 4th standard. Hence, we are on the behalf of Ulaga Tamil Kalagam celebrating this day. We like Tamil mother tongue children must study Tamil in up to 4th standard. Kannada mother tongue children must study in Kannada up to 4th standard. Telugu mother tongue children must study Telugu in up to 4th standard. Likewise, all the children belongs to their mother tongue must study, since there only their educational development is possible. In order to economical enlightenment, socio-political achievement, mother tongue is very, very important. Unless a child studied in mother tongue in the basic, their innovating and thinking capacity will not develop. This is international standards opinion. So, we can study a number of languages, but mother tongue is basically very, very, very important up to 4th standard. That's the reason we are celebrating this. The children studied in the mother tongue, their future will become very nice. That is the reason all the scientists of the world studied in their mother tongue only. Without mother tongue, maybe 1 or 2 scientists may study in their other foreign language, become a scientist, but 99.9% of the scientists, economists, and all the politicians, scientific innovators, and social thinkers studied in their mother tongue only. So, mother tongue education is very, very important, basically required. The children studying in the mother tongue only will come up in the life with the moral, with the discipline, with the following their culture. In all the sphere, the children studying in the mother tongue will come first in the world. This is the proven examples. So this day we are celebrating in MEILM school, which is the only Tamil government aided school in KGF. There were more than 40 mother tongue schools were in KGF once upon a time, but now government aided Tamil school is MELM 1, and the government school one is there in Keradis. And one more, a new thing I will tell you, the whole of Karnataka, only one English government school is there, that is in Bemal school. That is run by the government of Karnataka itself. So, government is giving all the support to study the mother tongue. From 1st standard to 4th standard, all the children must study in their mother tongue. So, we are also encouraging the children, those who are coming for study in the school in Tamil for the KGF and any other villages, we will go ask the children to study in their mother tongue, either Kannada or Telugu. So this opportunity has been given by the management. On behalf of me, I will say, I will extend my heartful thanks. Long live Mothers, International Mothers Day. Thank you very much. கல்வி தாய்மொழி கல்வி
ஆமா தாய்மொழி கல்வி தாய்மொழி கல்வி